அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர் கல்வியியல் கல்லூரிகளில் 2025 ஆண்டிற்கான PhD அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் PhD அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.teu.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் 2025 ஆண்டிற்கான PhD அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, அட்மிஷன் நோட்டிபிகேஷன் PhD டிகிரி ப்ரோக்ராம் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் ஜூலை 2025 அப்படி ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த அட்மிஷன் பத்திய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் ஃபார்மும் இந்த ஃபைல்லே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, சென்னை 600097. Admission notification PhD degree program full time and part time. Application are invited from the eligible candidate for admission to PhD degree program in education at this university department and affiliated colleges of education to offering PhD degree program for July 2025 section in the prescribed format. The application form can be downloaded from the university website www.tnteu.ac.in and submit the filled in application to the register along with the prescribed fee on or before the last date. The filled in application should be countersigned by the principal and proposed guide where the candidate wishes to do the PhD research. The payment of prescribed fee remitted through online DD shall not be accepted. The prescribed fee is ₹1000 for SC OBC and ₹750 for SC ST. The last date for receipt of filled in application with enclosed is 30/6/2025. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 30/6/2025 ஆகும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹1000. OC BC மாணவர்களுக்கானது. SC ST மாணவர்களுக்கு ₹750 விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக மட்டுமே செலுத்த வேண்டும். டிமாண்ட் டிராஃப்ட் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எலிஜிபிலிட்டி அண்ட் செலக்ஷன் கிரைட்டீரியா கொடுக்கப்பட்டுள்ளது. as per UGC TNTEU norms, selection through the entrance exam and interview. UGC JRF NET, SCLT, MPhil in education qualified candidate are exempted from entrance exam only, however they need to submit the application. அதாவது UGC, JRF, NET, SCLT தேர்வு எழுதிய மாணவர்கள், MPhil முடித்த மாணவர்களுக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, நேரடியாக விண்ணப்பிக்கலாம். மற்றுள்ள அனைத்து மாணவர்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூவிலும் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இதற்கான எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவத்தில் எழுதியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீ ₹1000 only. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, கங்கையம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கரப்பாக்கம், சென்னை 600097, தமிழ்நாடு, இந்தியா. அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு PhD டிகிரி ப்ரோக்ராம் ஜூலை 2025. ஃபர்ஸ்ட்ல கேட்டிருக்காங்க அப்ளைடு ஃபார் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம். இந்த காலத்துல நீங்க டிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃபுல் டைம் வேணுமா இல்ல பார்ட் டைம் வேணுமாங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்ளைடு ஃபார் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆர் அப்ளியேட்டட் காலேஜஸ், உங்களுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல அட்மிஷன் வேணுமா இல்ல அப்ளியேட்டட் காலேஜ்ல அட்மிஷன் வேணுமாங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் கேபிட்டல் லெட்டர் as per SSLC சர்டிபிகேட். உங்களது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்களது நேம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதப்பட வேண்டும். அப்புறம் நேம் ஆஃப் த பேரண்ட், ஃபாதர், மதர் ஆர் கார்டியன் நேம் தெளிவாக எழுதிக்கோங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டப்பட வேண்டும். அப்புறம் செக்ஸ் கேட்டிருக்காங்க, மேல் ஃபீமேல் என்டர் பண்ணிக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி, நேஷனாலிட்டி, ரிலிஜியன் எல்லாமே தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தெளிவாக பூர்த்தி பண்ண வேண்டும். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், பின்கோடு உட்பட உங்களது முழு முகவரியை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அகாடமிக் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சப்ஜெக்ட், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், கிளாஸ் டிவிஷன், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், போர்டு ஆர் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. SSLC சப்ஜெக்ட், மார்க், கிளாஸ் டிவிஷன், மந்த் அண்ட் பாஸ் இயர், அந்த மாதிரி HSC, பேச்சுலர் டிகிரி, B.Ed, BSc B.Ed, BA B.Ed போன்ற
கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக எழுத வேண்டும். எம்எட், எம்ஃபில், யூஜிசி, ஜேஆர்எஃப், என்இடி, எஸ்சிஎல்டி, எஸ்சிடி போன்ற தகுதி சான்றிதழ் விவரங்கள் எல்லாமே தெளிவாக எழுத வேண்டும். சான்றிதழ் நம்பர் உட்பட உங்களது அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. கீழே professional or teaching experience applicable only for part-time candidates. Enclosure proof of evidence for working in currently. அதாவது பார்ட் டைம் கோர்ஸுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் உங்களது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இங்க என்டர் பண்ண வேண்டும். டெஸ்டினேஷன், இன்ஸ்டிடியூஷன், ஃப்ரம் டு, டோட்டல் இயர்ஸ், டேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன், அப்ரூவல், அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக இங்க பூர்த்தி பண்ண வேண்டும். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ரீட் பண்ணி டேட் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். கீழே டீடைல்ஸ் ஆஃப் ரிசர்ச் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. டு பி ஃபில்டு பை த சூப்பர்வைசர், அதாவது உங்களுக்கு ரிசர்ச் சூப்பர்வைசர் யாரு நியமிக்கிறீங்களோ அவர்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க பூர்த்தி பண்ண வேண்டும். நேம், டெஸ்டினேஷன், டிபார்ட்மெண்ட், இன்ஸ்டிடியூஷன், கான்டாக்ட் டீடைல்ஸ், ரெசிடென்சியல் அட்ரஸ், ஆபீஸ் அட்ரஸ் வித் பின்கோட் இவ்வாறு ரிசர்ச் சூப்பர்வைசர் இந்த காலத்தில் எல்லாமே பூர்த்தி செய்து சிக்னேச்சர் பண்ண வேண்டும் வித் சீலுடன். அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட், கீழே இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் கேன் டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி வெப்சைட். த ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் should be forwarded to the university along with the application fee and self-attested copy of the following certificate and documents. உங்களது விண்ணப்ப படிவத்தை இந்த இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து தேவையான விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து விண்ணப்ப கட்டணம் செலுத்திய ரசீதையும் இணைத்து கீழ் கொடுக்கப்பட்டுள்ள சான்றிதழ்கள் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைக்க வேண்டும். அதாவது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், யூஜி டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், பிஎட் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், பிஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், ரிசர்ச் கைடு அப்ரூவல் காப்பி, பிஜி மார்க் ஷீட், எம்எட் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், எம்எட் மார்க் ஷீட், எம்ஃபில் education degree professional certificate if applicable, MPhil education mark sheet if applicable, service certificate applicable only for part time candidate, அப்புறமா transfer certificate, UGC, JRF, NET, SCT, SLET certificate if applicable, community certificate, certificate of person with disability if applicable, no objection certificate from competent authority, part time only. இந்த சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் விண்ணப்ப படிவத்துடன் இணைக்க வேண்டும். Candidates are requested to submit the field in application along with the necessary enclosure on or before the last date. Candidates are requested to fill the all column and all the pages in application. The incomplete application will be summarily rejected. Before filling the application, candidates are requested to check the eligibility of admission in enclosure annexure 1. Cost of application ₹1000 as per the regulation 2023. The application fee should be remitted through online www.tnteu.ac.in. DD shall not be accepted. Entrance examination will be conducted only the Tamil Nadu Teachers Education University campus, Karapagam, Chennai. Admission to PhD degree program is based on the marks obtained in the entrance examination and interview. University is not responsible for any postal delay or loss in transit. The filled application along with the necessary enclosure should be sent directly to the registrar, Tamil Nadu Teachers Education University, Gangayamman Coil Street, Karapagam, Chennai 600097 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தின் மேலுரையில் application for the admission to PhD program July 2025 என்று எழுதப்பட வேண்டும். The university revises the right either to conduct or cancel the entrance examination or admission without any intimation. In the case of candidate withdrawing from the program after admission, no refund of fee will be made by the university under the circumstance. விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 30/6/2025. Date of entrance examination and interview will be informed to the eligible candidate by post or email. Candidate who have qualified UGC, NET, SCT, SLET in education are exempted from the entrance examination and interview. இவ்வாறு விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே இதற்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் ஃபார் டாக்டர் ஆஃப் பிலாசபி PhD எலிஜிபிலிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. Candidates seeking registration for PhD in education should have a post graduate degree and MAT degree who first under 10th +2 3-year degree 2-year master degree. இந்த வரிசைப்படி கல்வி பயின்றவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். மாஸ்டர் டிகிரியில் 55% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். SC/ST மாணவர்கள் 50%, டிஃபரன்ட்லி ஏபிள்டு பர்சன் 40% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஃபுல் டைம் கேண்டிடேட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. பார்ட் டைம் கேண்டிடேட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு
ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் 2025 ஆண்டிற்கான PhD அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களை எல்லாம் இணைத்து குறிப்பிடப்பட்ட முகவரியில் குறிப்பிடப்பட்ட தேதிக்கு முன்பாக அனுப்பி வைத்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மாணவர்கள் இணைய வழியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்காக இந்த வெப்சைட்லயே இந்த மெனுல ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே PhD ஃபீஸ் இ-பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கரப்பாக்கம். இதுதான் நீங்க விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான இணையதளம். இந்த இணையதளத்துல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். இன்ஸ்டிடியூஷன் நேம் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. PhD ஃபீ பேமெண்ட் டைப் PhD ஃபீ ஆட்டோமேட்டிக்காவே இங்க வந்துருச்சு. ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது அப்ளிகேஷன் நம்பர், காலேஜ் நேம் அண்ட் யூனிவர்சிட்டி நேம், கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே இங்க வந்துருச்சு. கோர்ஸ் PhD, ஃபீஸ் பர்டிகுலர்ஸ், கோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் PhD ரெஜிஸ்ட்ரேஷன் ₹1000. ஃபீ டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க ₹1000. கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் வழி உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். இவ்வாறு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் PhD அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.